प्रतिबोधितं भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்ஷன யோகம் அப்படிங்கிற அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். விஸ்வரூப தர்ஷனத்தை பார்த்து அர்ஜுனன் மிகவும் பயந்து விட்டான். பயந்து போய், ஓ கிருஷ்ணா, எனக்கு இது போன்ற ஒரு ரூபம் எனக்கு வேண்டாம். உன்னை நான் எப்படி வசுதேவரின் புத்திரனாக எப்படி நான் உன்னை முன்பு அறிவேனோ அப்படிப்பட்ட ரூபத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் எனக்கு முன்னால் வரணும் அப்படின்னு அவன் கேட்கிறான், வேண்டிக் கொள்கிறான். கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் ச இச்சாமி த்வாம் திரஷ்டுமகம் ததைவ. கையில் எப்படி நீ கதையையும் சக்கரத்தையும் வைத்து கொண்டிருப்பாயோ, தலையில் கிரீடத்தை வைத்து கொண்டிருப்பாயோ, அது போன்ற ரூபத்தில் தேனைவ ரூபேண சதுர்புஜேன, 4 கைகளை உடைய அந்த ரூபத்தை பார்க்க வேண்டும். இந்த 1000 கைகளை உடைய சகசிரபாகோ அப்படின்னு கூப்பிட்டு, 1000 கைகளை உடையவனே, 1000 கை வேண்டாம் எனக்கு, 4 கைகளுடன் நீ எப்படி இருப்பாயோ சாதாரணமாக, அது போன்று வந்தால் போதும் அப்படின்னு கேட்குறான். சகசிரபாகோ பவ விஸ்வமூர்த்தே அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அதுக்கு பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த விஸ்வரூப தர்சனத்தை நான் உனக்கு காட்டினேன். இது உன் மீது இருக்கக்கூடிய உன்னை கண்டு எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டது உன்னிடம். அந்த மகிழ்ச்சியினால் நான் காட்டினேன். இது உயர்ந்த இந்த தேஜோமயமான இந்த ஒரு ரூபம், இது விஸ்வரூபங்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு விஸ்வரூபத்தை யாராலும் பார்க்க முடியாது. நான் உனக்காக இந்த ரூபத்தை காட்டினேன். வேதங்களை கற்பதாலும், யஜ்ஞங்களை செய்வதனாலும், அத்தியனங்கள் பண்ணுவதனாலும், தானங்கள் செய்வதனாலும், பல கர்மங்களை செய்வதனாலும், தவங்களை செய்வதனாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ரூபத்தை பார்க்க முடியாது. ந வேத யஜ்ஞ அத்தியனைஹி ந தானைஹி நச்ச கிரியாபிஹி ந தபோபிருக்ரைஹி. உக்ரமான தபங்களாலும் கூட ஏவம் ரூபா சக்கியா அகம் லோகே, இந்த உலகத்திலே, மனிதர்கள் வாழும் இந்த உலகத்திலே இது போன்ற இந்த உருவத்தை பார்க்க முடியாது. திரஷ்டும் சக்கியம் அப்படின்னு சொல்லிட்டார், பார்க்க முடியாது. அந்நேன குரு பிரவீர, உன்னை தவிர வேறு யாரும் இதுவரையில் பார்த்ததும் இல்லை, பார்க்க போவதும் இல்லை சொல்லிட்டார். ஆனாலும் அந்த அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூபத்தை கண்டதுனால ஒரு பெரிய பயம் இருந்தது. அதனால இந்த தடவை அவர் அந்த விஸ்வரூபத்தை தன்னுள் அடக்கி கொண்டு தன்னுடைய சாதாரண ரூபத்தை இப்போது இந்த இடத்துல காட்டுறார். காட்டிட்டு அவனுக்கு சொல்றார், மா தே வியதா மாச்ச விமூடபாவோ திருஷ்டுவா ரூபம் கோரம் ஈதிருங்கமேதம்
வியபேதபீஹி பிரீத்தமனாக புனஸ்துவம் ததேவ மே ரூபமிதம் பிரபஷ்ய அப்படின்னு சொல்றார். இதுல இருந்தா நம்ம பார்க்கணும், உனக்கு அனுகிரகம் செய்வதற்காக இவ்வளவு இந்த உயர்ந்த ரூபத்தை உனக்கு காட்டினேன். எப்போதுமே பிரம்மத்துக்கு 2 பகுதி இருக்கு. ஒரு தட்சிணமுகம்னு ஒன்று சொல்றாரு, இன்னொன்று கோரமுகம் அப்படின்னு. தட்சிணமுகம்னா எந்த முகம் நமக்கு அனுகூலமாக ரொம்ப சௌமியமாக இருக்கிறதோ, சௌமியமூர்த்தியாக எது இருக்கிறதோ அது ஒரு ரூபம். கோரமுகமாக இருக்கக்கூடியது இன்னொரு ரூபம். தேவிக்கும் அதுதான், ஒரு சௌமியமான ரூபம், கோரமான ரூபம். அது ரெண்டையும் பார்க்கணும், அது பார்த்து தான் அதை தாண்டி போகணும். அது அப்படிப்பட்ட அந்த கோரமான முகத்தை இந்த இடத்துல இவனுக்கு அர்ஜுனனுக்கு காமிச்சிருக்கார். அதை பார்த்து நடுங்கி பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அர்ஜுனனை பார்த்து, உனக்கு இதை அனுகிரகம் செய்வதற்காக காமிச்சேன், ஆனால் பயப்படாதே அப்படிங்கிற. மாதே வியதா மாச்ச விமூடபாவஹா. வியதா அப்படின்னா பயம், பயம் கொள்ளாதே அப்படிங்கிறார். மாதே வியதா மாபூத்தே பயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மாச்ச விமூடபாவஹா, பயந்து, பயத்தில் என்னாகும் அப்படின்னா கைகால் நடுங்கும், வேலை செய்யாது, மனம் நடுங்கும், வேலை செய்யாது, புத்தி தடுமாறும், வேலை செய்யாது. அப்படி தடுமாறி வேலை செய்யாத நிலைக்கு விமூடபாவகான பெயர். அப்படி அந்த மூடபாவம், அப்படிப்பட்ட மூடபாவத்தை அடைந்து விடாதே. பயத்தினால் இந்த மனதில் உனக்கு எந்த பயமும் ஏற்படக்கூடாது. அந்த பயம் ஏற்பட்டதினால் புலன்களும் இந்திரியங்களும் புத்தி மனம் இதெல்லாம் வேலை செய்யாமல் போகிறதே, அது போல ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிறார். மாச்ச விமூடபாவஹா விமூட சித்ததா அப்படிங்கிறார். எதனால் இதெல்லாம் வர்றது? திருஷ்டுவா ரூபம் கோரம் ஈதிருஷம் அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட இந்த கோரமான ரூபத்தை பார்த்து, திருஷ்டுவான உபலபிய, இதை கண்டு அறிந்து புரிந்து கொண்டு, பலவிதமான அநேக பாகூதர வக்திரநேத்திரம்னு பார்த்தோம் இல்லையா, எத்தனையோ கைகளும் தலைகளும் இருக்கக்கூடிய ஒரு விஸ்வரூபத்தை பார்த்து, பயங்கரமான அந்த ரூபத்தை பார்த்து பயந்து விடாதே. நான் உனக்கு அந்த தர்ஷனம் பண்ணினேன், அதை பண்ண வைத்தேன், என்னுடைய இந்த உருவத்தை பார்க்க வைத்தேன், ஆனால் அதை கண்டு நீ பயந்து விடாதே. வியபேதபீஹி, பயமற்றவனாக நீ இரு. விகத பயஹா அப்படிங்கிறார், பயமற்றவனாக நீ ஆகிவிடு. பிரீத்தமனாக அப்படிங்கிறார், ரொம்ப பயத்தினால் மனம் இப்போ கலக்கத்தில் இருக்க, அந்த கலக்கங்கள்லாம் போய் மனம் தெளிந்தவனாக ஆகிவிடு அப்படிங்கிறார். பிரீத்தமனாக ச சன் புனகா பூயஹா துவம் ததேவ சதுர்புஜம் ரூபம். என்னுடைய அந்த பழைய ரூபம் இருந்ததே, ஒரிஜினல் ரூபம், இத்தனை நாளாக வசுதேவருடைய புத்திராக இருக்கும் பொழுது என்னை நீ எப்படி அறிந்திருந்தாயோ அந்த 4 கைகளை உடையவனாக நான் இப்பொழுது உனக்காக ஆகிவிட்டேன். ததேவ மே ரூபமிதம் பிரபஷ்ய, அந்த ரூபத்தையே நீ இப்போது பார். அப்படிப்பட்ட அந்த ரூபத்தை, சங்க சக்கரதரம் ரூபம், சங்க சக்கரத்தை வைத்துக்கொண்டு கதையை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாசுதேவ ரூபத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இந்த உருவத்தை நீ பார். நீ எதை பார்க்க விரும்பினாயோ, தவ இஷ்டம் ரூபம் பிரபஷ்ய, நான் என்னுடைய அந்த விஸ்வரூபத்தை நான் உபசம்ஹாரம் செய்து கொண்டேன், என்னுள் அடக்கி கொண்டு விட்டேன். அப்படிப்பட்ட அந்த சாதாரண ரூபத்தை பார்த்து உன்னுடைய பயத்திலிருந்து நீ தெளிவாயாக அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு அபயம் கொடுக்குறார் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இதுக்கு சஞ்சயன் பேச ஆரம்பிக்கிறான். சஞ்சயன் என்ன சொல்ல போறா அப்படின்னா, இங்கே நடந்ததை அப்படியே எடுத்துன்னு போய் திருதராஷ்டிரன்ட்ட எடுத்து சொல்ல போறார். கிருஷ்ணர் தன்னுடைய இந்த விஸ்வரூபத்தை தனக்குள் அடக்கி கொண்டு விட்டார். தன்னுடைய உண்மையான பழமையான வழக்கமான இந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டார். அர்ஜுனனை, பயந்து இருந்த அர்ஜுனனை ஆஸ்வாசப்படுத்தினார். கோரமான தன்னுடைய ரூபத்தை விட்டு சௌமியமூர்த்தியாக மாறிவிட்டார். இப்படிங்கிற விஷயத்தை சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு எடுத்து சொல்றார் இந்த ஸ்லோகத்தில்.
இதி அர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாச பூயः ஆஸ்வாசயாமாச ச பீதம் ஏனம் பூத்வா புனः சௌமியவபுர் மகாத்மா அப்படின்னு சஞ்சயர் நிறுத்த சொல்றார். வாசுதேவனான ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இவ்வாறு கூறிவிட்டு இதி அர்ஜுனம் வாசுதேவஹா ததோக்த்வா அப்படிங்கிறார். இப்படியாக வாசுதேவர் அர்ஜுனனுக்கு இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாச பூயஹா, தன்னுடைய சொந்த ரூபம், வழக்கமான ரூபம் எது இருக்கிறதோ வசுதேவ கிரகே ஜாத்தம் ரூபம் அப்படின்னு போடுறார். வசுதேவருடைய வீட்டிலே பிறந்த போது எந்த ரூபத்தில் இருந்தாரோ, அந்த வாசுதேவனாக எப்படி அறியப்பட்டிருந்தாரோ அந்த தன்னுடைய ரூபத்தை கிரீட மகர குண்டல கதா சக்கரம் இவற்றையெல்லாம் தரித்திருந்த 4 கைகளை உடையவராக ஸ்ரீவத்ச கௌஸ்துபம் வனமாலா பீதாம்பரம் இப்படியாக எல்லாவற்றையும் தரித்து கொண்டு எப்படி இருந்தாரோ அப்படிப்பட்ட தன்னுடைய வழக்கமான ரூபத்தை தர்ஷயாமாச தர்ஷித்தவான், தன்னுடைய வழக்கமான ரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினார். அதன் மூலம் அர்ஜுனனை சமாதானப்படுத்தினார். ஆஸ்வாசயாமாச, பயந்திருந்த அவனுக்கு சமாதானம் செய்தார். பீதம் ஏனம், பயந்திருந்த இந்த அர்ஜுனனை சமாதானம் செய்து கொடுத்தார். மீண்டும் புனகா சௌமியவபுர் மகாத்மா, அவன் ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருக்கான், அதனால மீண்டும் மீண்டும் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக அவருக்கு சமாதானம் செய்தார். அனுகிரக சரீரகாராக இருக்கக்கூடிய அந்த சௌமிய மூர்த்தியாக ஆகி அந்த மகாத்மாவான அந்த பரமேஸ்வரன், பரம காருணிக்கராக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், சர்வேஸ்வரராக இருக்கக்கூடிய கிருஷ்ணர், சர்வஜராக இருக்கக்கூடிய கிருஷ்ணர், இப்படி இருக்கக்கூடிய எல்லா கல்யாண குணங்களையும் கொண்டவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணர், அவரது நாம் மகாத்மான பெயர். அப்படிப்பட்ட அந்த மகாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை சமாதானம் செய்தார் அப்படின்னு சஞ்சயர் சொல்லி முடிக்கிறார். அந்த ரிப்போர்ட் பண்ணி முடித்தார். இதுக்கப்புறம் அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கிறான். சாதாரண இப்போ நண்பன்கிற நிலைக்கு வந்துட்டான். இப்போ திரும்ப கிருஷ்ணருடைய விஸ்வரூப தரிசனம் முடிஞ்சது. கிருஷ்ணரை தன்னுடைய சாதாரண நண்பன் நினைத்து கொண்டு இப்போ பேச ஆரம்பிக்கிறான். இப்போ திருஷ்டுவேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன இதானீம் அஸ்மி சம்வృతः சச்சேதாக பிரகிருதிம் கதः அப்படி. இத்தனை நேரம் பயந்துட்டு இருந்தேனே நான், உன்னுடைய இந்த விஸ்வரூபத்தை பார்த்து மிகவும் பயந்தவனாக இருந்தேன். இப்பொழுது உன்னுடைய சௌமிய வடிவத்தை பார்த்து விட்டேன். ஓ ஜனார்தனா, ஜனார்தனன்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஜனங்களை, மக்களை கரை சேர்ப்பவன் அர்த்தம். இப்போ எப்போ கரை சேர்ப்பார் அப்படின்னா, எப்போ சந்தோஷமாக இருக்கிறாரோ அப்போ கரை சேர்ப்பார். அதனால் சௌமியமூர்த்தியாக ஆகிவிட்டாருங்கிறத, சௌமியமாக ஆகிவிட்டாருங்கிறது இந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேர்லேருந்தே தெரிகிறது. ஜனார்தனா அப்படின்னு கூப்பிடுறான் அர்ஜுனன். ஓ ஜனார்தனா, சௌமியம் ரூபம், உன்னுடைய இந்த சௌமியமான வடிவத்தை கண்டு திருஷ்டுவா இதம் மானுஷம் ரூபம், மனித வடிவத்திலே இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த வடிவத்தை கண்டு இதானீம் அஸ்மி சம்வృతः, நான் இப்பொழுது பயத்திலிருந்து தெளிந்தவனாக ஆகிவிட்டேன். எனக்கு பயம் போய்விட்டது, பயத்தினால் இருந்தேன் இதுவரையில். பயத்தை, உன்னுடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்து பயத்தினால் மோகத்தை அடைந்திருந்தேன். இப்பொழுது அந்த மோகம் போய்விட்டது, பயமற்றவனாக நான் ஆகிவிட்டேன். சச்சேதாக, சேதஸ்ன புத்தின்னு அர்த்தம். என்னுடைய இப்போ புத்தி தடுமாற்றமும் இல்லாமல் ஆகிவிட்டது. பிரகிருதிம் கதா, என்னுடைய உண்மையான, என்னுடைய பழைய அந்த வீரத்தன்மையுடன் நான் விட்டேன். என்னுடைய சுபாவமான அந்த வீரத்தன்மை எது இருக்கிறதோ அந்த சுபாவத்திற்கு விட்டேன் அப்படின்னு சொல்றான். சச்சேதாக பிரகிருதிம் கதா அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்லி முடிக்கிறான். இதுக்கப்புறம் ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் இப்ப பேச போறார். இந்த தரிசனம் இருந்ததே விஸ்வரூப தரிசனம், இந்த ரூப தரிசனம், இப்படிப்பட்ட இந்த
விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது வந்து மிக மிக கடினம். இந்த உலகத்திலே கிடைப்பது மிகவும் கடினம். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் நம்ம. உடனே கிடைச்சிடாது. இதை வந்து 4 ஸ்லோகத்தில் சொல்ல போறார் ஸ்ரீகிருஷ்ணர். 4 ஸ்லோகத்தில் இந்த விஸ்வரூப தரிசனம்ங்கிறது எவ்வளவு கடினம்ங்கிறத சொல்ல போறார். சொல்லி எப்படி இருந்தால் கிடைக்குங்கிற ஒரு முறையும் சொல்ல போறார். அது இந்த இடத்துல பகவான் ஆரம்பிச்சு சொல்றார். சுதுர்தர்ஷம் இதம் ரூபம் திருஷ்டவானசி என் மம தேவாப்யஸ்ய ரூபஸ்ய நித்தியம் தர்ஷனகாங்ஷிணா அப்படிங்கிற இந்த வடிவம் இருக்கிறதே ரூபம், இதம் ரூபம், இந்த ரூபம் இருக்கிறதே விஸ்வரூபம், இது எப்படிப்பட்டது அப்படின்னா சுதுர்தர்ஷம். தர்ஷம்னா பார்க்கக்கூடியது, பார்க்க முடிந்தது அப்படின்னு அர்த்தம். துர்தர்ஷம் அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சி அப்படின்னு அர்த்தம். பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமானது. சுதுர்தர்ஷம் அப்படின்னு போட்டிருக்காரு, இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட இந்த விஸ்வரூபத்தை பார்ப்பது என்பது மிகவும் கடினமானது. ஆனால் நீ பார்த்திருக்கிறாய். திருஷ்டவானசி மம, இந்த ரூபம், என்னுடைய இந்த ரூபத்தை நீ பார்த்திருக்கிறாய். எல்லோராலும் இவ்வளவு எளிதில் பார்த்து விட முடியாது. தேவாப்யஸ்ய ரூபஸ்ய, தேவர்களும் கூட இந்த ரூபத்தை காண்பதற்கு நித்தியம் தர்ஷனகாங்ஷிணா, எப்போதும் காண விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்றார். சுதுர்தர்ஷம் சுஷ்டு துக்கேன தர்ஷனம் அஸ்ய இது சுதுர்தர்ஷம், மிகவும் கடினமானது. இப்படிப்பட்ட இந்த வடிவத்தை பார்ப்பது என்பது மிகவும் கடினமானது. இதம் ரூபம், இதை நீ கண்டிருக்கிறாய். திருஷ்டவானசி, இதை நீ பார்த்திருக்கிறாய். தேவாதயா அப்பி அஸ்ய மம ரூபஸ்ய நித்தியம் சர்வதா தர்ஷனகாங்ஷிணா, தேவர்களும் கூட எனது இந்த ரூபத்தை பார்ப்பதற்கு நித்தியம் சர்வதா அப்படின்றார், எப்போதுமே பார்க்க விரும்புகிறார்கள். பார்க்க விரும்புகிறார்கள்னாக்க இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். தர்ஷன ஈப்சவஹா அப்பி ந த்வம் இவ திருஷ்டவந்தஹ, அவர்களுக்கு இன்னும் அது பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஏன் அப்படின்னா அவர்கள் இன்னும் பார்க்கவில்லை. துவம் இவன் அதிருஷ்டவந்தா, நீ பார்த்து விட்டாயே என்னை, நீ பார்த்தது போன்று இந்த விஸ்வரூபத்தை இன்னும் அவர்கள் பார்க்கவில்லை. அதனால்தான் அவர்களுக்கு வந்து பார்க்கணும் பார்க்கணும் என்ற எண்ணம் இருக்கு. நித்தியம் தர்ஷனகாங்ஷிணா, அந்த ஆகாங்ஷா இருந்து கொண்டே இருக்கிறது, எப்போதும் இருக்கு, பார்க்கணும் பார்க்கணும். ஆனால் அவர்கள் பார்ப்பார்களா அப்படின்னாக்க ந திரக்ஷந்தி அப்படின்னு போட்டுட்டார். அவர்களால் ஆனால் பார்க்கவே முடியாது. தேவர்களுக்கு நேரடியாக மோட்சம் கிடையாதுங்கிறத சொல்லிட்டார். இந்த விஸ்வரூபத்தை கண்டுவிட்டால் ஒருவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும். தேவர்களுக்கு என்ன எதில் இருக்கு அப்படின்னா, தேவர்கள் வந்து போக சரீரம், அவர்கள் தங்களுடைய கர்மங்களை அனுபவிப்பதற்காக கர்ம பலன்கள் புண்ணிய கர்மங்கள் அதிகமாக இருந்தால் தேவர்களுடைய உருவத்திலே பிறக்கிறார்கள். பாப்ப கர்மங்கள் அதிகமாக இருந்திருந்தாக்க இந்த விலங்குகளாகவும் தாவரங்களாகவும் பிறக்குகிறார்கள். புண்ணியமும் பாபமும் கலந்து சமமான அளவிலே இருந்ததுனாக்க மனிதர்களாக பிறக்கிறார்கள். இந்த மனித பிறவிங்கிறது உயர்ந்ததுன்னு தெரிகிறது. மனித பிறவியில் இருந்தாதான் இருந்து ஒருவன் தன்னுடைய புண்ணிய பாபங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய முயற்சியினால், ஏன்னா அவர்களுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, அழித்து புண்ணிய பாபங்கள் எப்போ போகிறதோ, எப்பொழுது இவன் அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த புண்ணிய பாபங்களிலே இருக்கக்கூடிய அதன் பலன்களிலே இருக்கக்கூடிய தன்னுடைய சம்பந்தத்தை விடுகிறானோ அப்போது மோட்சம் கிடைச்சி விடுகிறது. அப்போ மோட்சம் வேண்டும் அப்படின்னா திரும்ப மனிதனாக பிறக்க வேண்டும். மனித ஜென்மத்திலிருந்து மோட்சம் அடைவதுதான் முடியும். மற்ற எந்த ஜென்மத்திலிருந்தும் மோட்சங்கிறது வந்து ரொம்ப துர்லபம் அப்படின்னு தெரிகிறது. அதனால தான் இங்கே சொல்லிட்டார், நீ எப்படி என்னை நீ கண்டாயோ அது போன்று தேவர்கள் காண விரும்புகிறார்கள், ஆனால் அவர்களால் பார்க்க முடியாது. ந திரக்ஷந்தி ச இதி அபிப்பிராய அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அப்படிங்கிறத வந்து இன்னொரு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஏன் பார்க்க முடியாது அப்படின்னாக்க, எவ்வளவு
வேதங்களை படித்தாலும் சரி, எவ்வளவு தவம் செய்தாலும் சரி, தானம் செய்தாலும் சரி, யஜ்யங்களை செய்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு உருவத்தை யாராலும் பார்க்க முடியாது. நாகம் வேதைர் ந தபசா ந தானேன ந சேஜ்யயா சக்கிய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா. போன ஸ்லோகத்தில் தான் சொன்னார், ந வேத யஜ்யாத்யயனைர் தானைஹி நச்ச கிரியாபிஹி ந தபோபிருக்ரைஹி ஏவம் ரூபா சக்கியா அகம் லோகே திரஷ்டும் துவதன்யேன குரு பிரவீர அப்படின்னு. அதே விஷயத்தை இங்கேயும் சொல்றார். 2 ஸ்லோகம் ஆயிடுது. 2 ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, வேதங்களை படிப்பதனால் என்னை கண்டுபிடித்து விட முடியாது. வெறும் படிக்கிறதுனால, சாஸ்திர ஞானத்தினால ஒருவன் இறைவனை அடைஞ்சிட முடியுமா? முடியவே முடியும். சாஸ்திரங்களை படிப்பதுங்கிறது வேற, அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு அதை அனுசரணம் பண்ண எத்தனை பேரால் படிக்க முடிகிறது, எத்தனை பேரால் புரிஞ்சிக்க முடிகிறது, எத்தனை பேரால் அதை பயன்படுத்த முடிகிறது, பின்பற்ற முடிகிறது, நடந்து கொள்ள முடிகிறது. அப்படியே செய்தாலும் கூட அந்த இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் அவனை அறிந்து கொள்ள முடியாது. ந அகம் வேதைஹி, என்னை வேதங்களால் அறிந்து கொள்ள முடியாது. வேதங்களை அறிவதன் மூலம், படிப்பதன் மூலம், வேதைஹி ருக் யஜுஸ் சாம அதர்வ வேதைஹி சதுர்பிஹி அபி அப்படின்னு போட்டுட்டார். 4 வேதங்களை படித்தாலும் அப்படி, அது கூட வேதங்களுடன் மற்றவற்றையும் எடுத்துக்கணும். வேதங்கள் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கணும் வச்சுப்போம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அபராவித்யாக இருக்கக்கூடிய சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். இருக்கக்கூடிய எந்த சாஸ்திரத்தை படிப்பதனாலும் அறிந்து கொள்வதனாலும் இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இவையெல்லாம் புத்தகத்திலே இருக்கக்கூடியவை எல்லாம் ஒரு பொருளை பற்றி பேசுகின்றன, ஆப்ஜெக்ட்ஸ்களை பற்றி பேசுகின்றன. இறைவன் என்பவன் நமக்குள்ளே சப்ஜெக்டாக நாம உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். வெளியில் தேடினால் கிடைக்க மாட்டான். இதுதான் விஷயம். ந அகம் வேதைஹி அப்படின்னு சொல்லிட்டார். ந தபசா, தபஸ் செய்வதன் மூலம், தபோபிருக்ரைஹின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார். இந்த இடத்துல தபசா அப்படின்னு சொல்லியிருக்கார். தவம் செய்வதன் மூலம், உக்ரேன சாந்திராயனாதினா, சாந்திராயணம் முதலிய தவங்களை, உக்ரமான கடினமான தவங்களை செய்வதன் மூலமும் என்னை அடைந்து விட முடியாது. இந்த ரூபத்தை பார்த்து விட முடியாது. ந தானேன, தானம் செய்வதன் மூலம் எவ்வளவோ புண்ணியம் கிடைக்கலாம். எவ்வளவு புண்ணியம் கிடைச்சாலும் இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை, விஸ்வரூபம்ங்கிறதை கண்டுபிடித்து விட முடியாது, பார்த்து விட முடியாது. ந தானேன கோ பூ ஹிரண்யாதினா தானேன, கோதானம், பூதானம், பூ அப்படின்னா பூமி, பூமி தானம் செய்வதன் மூலம், ஹிரண்ய தானம் தங்கத்தை தானமாக கொடுத்தல், இப்படி என்ன செய்தாலும் கூட இப்படி இந்த விஸ்வரூபத்தை பார்த்து விட முடியாது. நச்சேஜ்யா, அந்த யஜ்யங்களை செய்வதன் மூலம், யஜ்யேன பூஜையாவா, பூஜை புனஸ்காரங்கள் செய்வதன் மூலமும், யஜ்யங்கள் செய்வதன் மூலமும், சக்கியா ஏவம் விதா, இப்படிப்பட்ட இந்த ரூபத்தை, என்னுடைய விஸ்வரூபம் இருந்தது ஏதோ பார்த்தேயே, இப்போ யதாதர்ஷித்த பிரகாரகன் இப்பொழுது பார்த்த இந்த விஸ்வரூபத்தை திரஷ்டும் சக்கியா அப்படின்னு சொல்லிட்டார். திரஷ்டும், இப்படிப்பட்ட ஒரு இதை பார்க்க முடியாது. ஆனால் நீ பார்த்திருக்கிறாய். திருஷ்டவானசி மாம் யதா, நான் எப்படி இந்த விஸ்வரூபத்தில் இருக்கிறேன் என்பதை நீ பார்த்திருக்கிறாய், உனக்கு நான் காட்டியிருக்கிறேன். ஏன இது மிகவும் கடினமானது, பார்த்து விட முடியாது. எதுக்காக இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்றார் அப்படின்னா, திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படின்னா அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இதில் என்ன முக்கியத்துவம்? அந்த இறைவனை காண்பதற்கு இவையெல்லாம் ஒருபோதும் பயன்படாது, போதாது அப்படின்னு காட்டுவதற்காக. கண்ணாடியில் தெரியக்கூடிய முகம் இருக்கு, முகத்திலே ஏதோ அழுக்கு இருக்குன்னு தெரியறது. கண்ணாடியை துடைச்சுன்னு இருந்தாக்க அழுக்கு போகுமா? நம்முடைய முகத்தை துடைக்க வேண்டும், துடைச்சாக்க தான் அங்கே போகும். எதிரே இருக்கக்கூடியவற்றில் ஏதாவது ஒரு செய்தால் நமக்கு வரக்கூடிய நம்மில் மாற்றம் ஏற்பட முடியாது. ஆப்ஜெக்டை பார்த்து கொண்டிருந்தால் சப்ஜெக்டை பார்க்க முடியாது. இப்போ சப்ஜெக்டை பார்க்கணும் என்றால் திரும்ப வேண்டும், ஆவர்த்த சக்ஷுவாக ஆக வேண்டும்.
வெளியிலே மனம் ஓடிக்கொண்டிருந்தால் முடியாது அப்படிங்கிறத சொல்லியாச்சு இந்த இடத்துல. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை, உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை, பரமேஸ்வரனை, பகவானை, அவனை விரும்ப வேண்டும். வெளியில் தேடிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக முடியாதுங்கிறத காட்டுவதற்காக 2 ஸ்லோகங்கள் பரம துர்லபத்வக்யாபனாய அபியஸ்தா அப்படின்னு போடுறார். எதுக்காக 2 தடவை சொல்லணும்? நாகம் வேதைர் ந தபசான தானேன நச்சேஜ்யா சக்கிய ஏவம் வித்தோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ந வேத யஜ்ஞாத்யயனைர் ந தானைஹி நச்ச கிரியாபிஹி ந தபோபிருக்ரைஹி ஏவம் ரூபா சக்கிய அகம் லோகே திரஷ்டும் துவதன்யேன குரு பிரவீர அப்படின்னு சொல்ற. 2 ஸ்லோகத்தில் எதுக்காக சொல்லணும்? 2 ஸ்லோகம் அதுவும் பக்கத்தில் வந்திருக்கு. ஒரே கருத்தை சொல்றது. ஏனென்றால் அப்படிப்பட்ட அந்த விஸ்வரூபத்தை காண்பது என்பது பரம துர்லபம். துர்லபத்வக்யாபனாய அப்படிங்கிறார். அதை ஞாபகப்படுத்துவதற்காக, அதுக்கு அடைவது கடினம் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக 2 முறை கூறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அப்படிப்பட்ட அந்த உருவத்தை இவற்றின் மூலம், இந்த உபாயங்கள் மூலம் காண முடியாது அப்படின்னு சொன்னா, தவங்கள் செய்வதன் மூலம் காண முடியாதுன்னா, அப்படின்னா அந்த ஒரு உருவத்தை, அப்படிப்பட்ட அந்த விஸ்வரூபத்தை காண்பதற்கு வேற என்ன வழின்னு ஒரு கேள்வி இருக்கு, எழறது. அந்த கேள்வியை கேட்டுக்கணும். அந்த கேள்விக்கு பதிலாக அடுத்த ஸ்லோகம் வரப்போகிறது. அதை இந்த இடத்துல ஆச்சாரியர் அந்த சம்பந்தப்படுத்தி எழுதுறார். கதம் புனகா சக்கியா, எப்போ அப்படி என்றால் அந்த விஸ்வரூபத்தை வேறு எப்படியும் காண முடியாது அப்படின்னா வேறு என்னதான் வழி அப்படின்னு கேட்குறார். வேதத்தினாலும் தபத்தினாலும் தானங்கள்னாலும் யஜ்யங்களினாலும் இவற்றையெல்லாம் செய்வதன் மூலம் அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த அந்த விஸ்வரூபத்தை ஒருவனால் காண முடியாது என்றால் வேறு என்ன உபாயம் இருக்கு? கேன உபாயேன திரஷ்டும் சக்கியஹாசி, வேறு எந்த உபாயத்தின் மூலம், எந்த வழியின் மூலம் உன்னை காண முடியும் அப்படின்னு கேட்டு அதுக்கு சொல்றார் பதில், பக்தியா அப்படின்னு சொல்ற. பக்தி தான் வழி அப்படின்னு சொல்லிட்டார். பக்திங்கிறது ஒரே வழி, பக்தியை தவிர வேறு வழி கிடையாது. பக்தியா து அனன்யா அப்படின்னு போட்டார். அடுத்த ஸ்லோகம் ஒரு அருமையான ஸ்லோகம் இது. இறைவனை காண்பதற்கு ஒரே வழி என்ன? பக்தியா து அனன்யா சக்கிய அகம் ஏவம் வித்தோ அர்ஜுன. ஓ அர்ஜுனா, அனன்யா பக்தின்னு ஒன்று இருக்கு. அந்த அனன்யா பக்தி இருந்தாக்க அந்த பக்தியின் மூலம் என்னுடைய இந்த ரூபத்தை பார்க்க முடியும், இந்த ரூபத்தை அறிந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும், புரிந்து கொள்ள முடியும், அதில் இணைந்து மோட்சத்தை பெற முடியும். ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப அப்படிங்கிற. ஓ அர்ஜுனா, அந்த அனன்யா பக்தி இருந்தாக்க என்னுடைய இந்த விஸ்வரூபத்தை காண முடியும், புரிந்து கொள்ள முடியும், அதில் இணைய முடியும், மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு இங்க. பக்தியா து அனன்யா சக்கிய அகம் ஏவம் வித்தோ அர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப அப்படின்னு சொல்றார். பக்தியா அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? பக்தின்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ பக்தியா தூ அப்படின்னு போட்டார். அதுவும் தூன்னு ஒரு வார்த்தை வேற போட்டார். தூ அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பட் அப்படின்னு அர்த்தம். இப்போ வேதங்களை கற்பதனாலும் தவங்கள் செய்வதனாலும் தானங்களை செய்வதனாலும் யஜ்யங்களை செய்வதனாலும் முடியாது. ஆனால் அப்படி சொல்றார் இல்லையா? அந்த ஆனாலுக்கு பேர் இந்த இடத்துல தூணு பேர். பக்தியின் மூலம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். பக்தியை தவிர வேறு வழி இல்லைன்னு காட்டுவதற்காக அந்த ஆனால்ங்கிற சொல் இருக்குங்க, தூங்கிற சொல் இருக்கு. பக்தியை தவிர வேறு வழி கிடையாது, பக்தி தான் ஒரே மார்க்கம், பக்தி இல்லாமல் இறைவனுடைய இந்த தரிசனம் கிடைக்காது அப்படின்னு அர்த்தமாச்சு. சாதனாந்தர வியாவிருத்தியர்த்தா தூ சப்தா அப்படின்னு போடுற. தூங்கிற சப்தம் அந்த இறைவனை அடைவதற்கு வேறு எந்த சாதனமும் இல்லை என்பதை காட்டுவதற்காக அந்த இடத்துல இருக்கு. பக்திங்கிறது ஒரே சாதனம். அந்த சாதனம், அந்த பக்திங்கிற சாதனத்தை கை கொண்டால் இறைவனுடைய இந்த உயர்ந்த விஸ்வரூபத்தை கண்டுவிடலாம்.
அப்போ அது எப்படிப்பட்ட பக்தியாக இருக்க வேண்டும்? எல்லோருக்கும் பக்தி இருக்கே. தினமும் தான் கோவிலுக்கு போகிறேன், தினம் தான் கார்த்தால ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறேன், எல்லோரும் நிறைய பேர் செய்கிறோம். அப்போ பக்தி, அந்த பக்தியின் மூலம் நமக்கு கிடைச்சதா அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பக்திக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். இப்படிப்பட்ட பக்தி வேண்டும் அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட பக்தி இருந்தால் அந்த இறைவனுடைய தரிசனம் கிடைக்குங்கிறது இந்த இடத்துல காட்டுறார். கிம் விசிஷ்டயா இத்தியாக, எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னு கேட்குறார். அதுக்கு சொல்றார், அனன்யா பக்தியா, அனன்யமான பக்தி இருக்க வேண்டும், ஏகாந்த பக்தி இருக்க வேண்டும், மற்றவற்றை விரும்பாமல் இருக்க வேண்டும், இறைவனை மட்டுமே விரும்புகின்ற பக்தி இருக்க வேண்டும், இறைவன் மட்டுமே வேண்டும், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பக்தி வேண்டும். எப்படி பிரகலாதனுக்கு இருந்ததோ, எப்படி கோபிகைகளுக்கு இருந்ததோ, அப்படிப்பட்ட ஒரு பக்தி இருக்க வேண்டும். வேறு எதையுமே எதிர்பார்க்காத பக்தி, எந்த பக்தி ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் இருந்ததோ அப்படிப்பட்ட பக்தி. இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன்னு சொன்னார் இல்லையா? இந்திரலோகத்தையே கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பக்தி வேண்டும். வெளியே இருக்கக்கூடிய எந்த பொருளும் எனக்கு வேண்டாம், சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாளத் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோம் அப்படின்னார். செல்வம் வேண்டாம், மாதேவருக்கே காந்தராகில் அவர் சொல்றார். மாதேவர் அந்த இறைவன் பரமசிவனுக்கு காந்தராக இருக்கக்கூடியவராக இருந்தால் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே அப்படிங்கிறார். அப்படி இறைவன் மட்டுமே வேண்டும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம்ங்கிற ஒரு எண்ணம் வரணும். அதுக்கு பேர் தான் இது அனன்யா பக்தின்னு பேர். அனன்யா பக்தியா அப்ருதக் பூதயா பக்தியா பகவதः அன்யத்ர பிருதக் ந கதாச்சிதபி யா பக்தி சா து அனன்யா பக்தி. எந்த பக்தியினால், எந்த பக்தி இருப்பதனால் ஒருவன் இறைவனை தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்று எண்ணுகிறானோ, ஒருபோதும் மற்றவற்றை விரும்புவதில்லையோ, அப்படிப்பட்ட பக்திக்கு பேர் அனன்யா பக்தின்னு பேர். அப்படிப்பட்ட பக்தியினால் தான் இறைவனை அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பக்தி இருந்தது அப்படின்னாக்கே அவன் எல்லா இந்திரியங்கள் மூலமாகவும் எங்கு பார்த்தாலும் அந்த இறைவனை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டானாம். சர்வைரபி கரணைஹி வாசுதேவாத் அந்யத் ந உபலப்யதே யயா. அப்படிப்பட்ட பக்தி. சர்வைரபி கரணைஹி, கரணங்கள் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய புலன்கள், சென்சஸ், எல்லா புலன்கள் மூலமாகவும் அவன் வாசுதேவாத் அந்யத் ந உபலப்யதே, வாசுதேவனை தவிர வேறு எதையும் காண மாட்டான். கண்களை திறந்தால் எங்கும் அந்த இறைவனையே பார்க்கிறான். எந்த சப்தமும் இறைவனுடைய ஓங்காரம் தான் விழறது. இப்படி எந்த ஒரு புலன்களாலும் இந்த உலகத்தை பார்க்கும் போதும் அனுபவிக்கும் போதும் புரிந்து கொள்ளும் போதும் அந்த இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லை. வாசுதேவா தன்யத்ன உபலப்யதேயா. எந்த பக்தியை இருப்பதனால் எல்லாவற்றையும் இறைமயமாக காண்கிறானோ, கோபிகைகளுக்கு அப்படிதான் எங்க பார்த்தாலும் கிருஷ்ணனா தெரிஞ்சார்கள். கிருஷ்ணனை தவிர வேறு எதுவும் இல்லை. அதுதான் உயர்ந்த பக்தி. சா அனன்யா பக்தி. அது போன்ற அதுதான் உயர்ந்த பக்தி. மது ஏக்கனிஷ்டையா பக்தியா அப்படிங்கிறார். ஏக்கனிஷ்டத்துவம் இருக்க வேண்டும். இதுதான், இதை தவிர வேறு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கே, அப்படிப்பட்ட பக்தி, இறைவன் மீது இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பக்தி. அந்த பக்திக்கு ஒரு கம்பேரிசனே இருக்க முடியாது. இது 99% இருக்கு, மற்றதெல்லாம் 1% இருக்கு, முடியவே முடியாது. 100% இங்கே தான் இருந்தாகணும், சதவிகிதம் இருந்தே ஆக வேண்டும். அதுதான் இங்கே சொல்றார் நிரதிசய பிரீத்தியா அப்படிங்கிறார்.
இந்த பிரீத்தி, இறைவன் மீது இருக்கக்கூடிய பிரீத்தி பக்தி இருக்கிறதே, அது நிரதிசயமாக இருக்க வேண்டும், பூரணமாக இருக்க வேண்டும், பூரணமான பக்தியை கிடைக்க வேண்டும். ஒரு பலனை எதிர்பாராத, பிரதிபலனை எதிர்பாராத பக்தியாக இருக்க வேண்டும், அஹேத்துக்க பக்தியாக இருக்க வேண்டும். அதுதான் அனன்யா பக்தின்னு சொல்றது. அப்படிப்பட்ட பக்தியா தயா பக்தியா சக்கியா அகம் ஏவம் விதா விஸ்வரூப பிரகாரா ஞாத்தும் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட பக்தியின் மூலமாக என்னுடைய இந்த விஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட பக்தி இருக்கிறவனுக்கு, இருக்கக்கூடிய ஒரு பக்தனுக்கு விஸ்வரூப பிரகாரா ஞாத்தும் சக்கியா அப்படின்னு சொல்லியாச்சு. விஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள முடியும். ஞாத்தும் சக்கியா சாஸ்திரத்தகான்னு ஆச்சாரியர் போட்டிருக்காருங்க. சாஸ்திரங்கள் மூலம் அறிந்து கொள்வதற்கு முடியும் அப்படின்னு குருதேவர் ஒரு இடத்துல அழகா சொல்றார். சில பேர் பால் அப்படிங்கிறத கேட்டிருப்பார்கள். சில பேர் அந்த பால்னா என்னன்னு பார்த்திருப்பார்கள். சில பேர் அறிந்தி இருப்பார்கள். சில பேர் அறிந்தியது தங்களுடைய சரீரத்திலே கலந்து அவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கும். இப்படி ஒரு 4 பேர். பால் அப்படின்னா என்ன என்று கேட்டு அறிந்திருப்பவனுக்கு இது போல சாஸ்திர ஞானம்னு பெயர். சாஸ்திர ஞானத்தின் மூலமாக பால்னு ஒன்று இருக்கு. சாதாரணமாக பால் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒருத்தனுக்கு புதுசாக வந்திருக்கான்னு வச்சுப்போம். வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறோம் அப்படின்னாக்க புஸ்தகத்தை பார்த்து இதுதான் பால் அப்படின்னு நினச்சிக்கலாம், தப்பாக கூட நினச்சிக்கலாம். அப்போ அவனுக்கு பால் அப்படின்னா என்ன என்பது கூட தெரியலை, சொன்னாலும் புரியவில்லை. இப்போ சொன்னால் யாருக்கு புரியறதோ அதுதான் சாஸ்திரங்கள் சொல்லும்போது அறிந்து கொள்வதுன்னு அர்த்தம். சாஸ்திரங்கள் சொல்கிறது இது விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு. அது என்னன்னு புரிந்து கொள்வதற்கே ஒரு பெரிய ஒரு தவம் வேண்டும். ஸ்ரவணத்தினால் புரிந்து கொள்வதற்கே ஒரு பெரிய தவம் வேண்டும். அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கிற ஞாத்தும் சாஸ்திரத்தகா அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தில் சொல்லும் போதே 4 சொல்லியிருக்கார். ஞாத்தும் திரஷ்டும் தத்வேன பிரவேஷ்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ ஞாத்தும்னு சொல்லும்போது அந்த ஸ்ரவணத்தை சொல்லியிருக்கார். சாஸ்திர ஞானத்தினால் தெரிந்து கொள்வதற்கு ஞாத்தும்னு பேரு. அதோடு மட்டும் இல்லை, ந கேவலம் ஞாத்தும் சாஸ்திரத்தகா திரஷ்டும் ச அப்படின்னு போடுறார். திரஷ்டும் அப்படின்னா சாட்சாத்கர்த்தும். ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் சாட்சாத்காரம் வரலும் போகணும். அங்கே சாட்சாத்காரம் பண்ணுவதற்கும் அவனுக்கு முடிந்திருக்கிறது. எப்படி அந்த பாலை அவன் அருந்தி அவன் பலசாலியாக ஆகிறானோ அது போன்று பாலை அருந்தியவன் பலசாலி ஆகிறான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தத்வேன பிரவேஷ்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார். தத்வேன தத்வதா பிரவேஷ்டும் மோக்ஷம் சகந்தும், மோக்ஷம் வரையிலும் அவனை அழைத்து கொண்டு போகிறது. அவனுக்கு அந்த பக்தி இருந்ததுன்னா அவன் அந்த பக்தி எப்படி ஒருவனை அந்த மோட்சம் வரையிலும் கொண்டு போகிறதுங்கிறது இந்த இடத்துல சொல்றார் அவர். பிரவேஷ்டும் ச மோக்ஷம் சகந்தும். இதனால்தான் மதுசூதன சரஸ்வதி எழுதுறார் இதுக்கு, வேதாந்த வாக்கிய ஸ்ரவண மனன நிதித்தியாசன பரிபாக்கேன ததச்ச ஸ்வரூப சாட்சாத்காராத் அவித்யா தத்காரிய நிவத்தௌ தத்வேன பிரவேஷ்டும் ச மத்ரூபதையா ஏவ ஆப்தும் ச அகம் சக்கியா அப்படின்னு எழுதுறார். ஸ்ரவண மன்னன நிதித்தியாசனங்கள் மூலமாக அது 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 தன்னுடைய நிறைவை பூரணத்துவத்தை அடைவதன் மூலம் அவனுக்கு அந்த சாட்சாத்காரம் ஏற்பட்டு அந்த விஸ்வரூப தரிசனம் கிடைச்சு அதன் மூலமாக அந்த அவித்யை முழுவதுமாக நீங்கி அவித்யின் காரியமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் நீங்கி, பிரபஞ்சம் நீங்கிறதுன்னு என்ன அர்த்தம்? பிரபஞ்சம்னு தெரியல, அதெல்லாம் பிரம்மமாக தெரிகிறது. கீழே கிடக்கிறது பாம்புன்னு தெரியல, அது உண்மையான கயிறுங்கிறது தெரிகிறது. எதை பார்த்து பயந்து கொண்டிருந்தானோ அது பாம்புன்னு நினைத்து கொண்டு உண்மையிலேயே அது பாம்பு அல்ல, கயிறு. எதை பிரபஞ்சம் என்று நினைத்து கொண்டிருந்தானோ அது பிரபஞ்சம் அல்ல, உண்மையில் பிரம்மம். இதுதான் அவித்யா தற்காரிய நிவத்தௌச்ச அப்படி. இப்போ அந்த அவித்யின் காரியமான இந்த பிரபஞ்சம் என்பது நீங்கி எல்லாவற்றையும் பிரம்மமாக கண்டு தத்வேன பிரவேஷ்டும் ச தன்னையும் அந்த பிரம்மமாக பார்க்கிறான். மத்ரூபத்தையா ஏவாப்தும்,
அப்போ அந்த பிரம்மம் அது மட்டும் பிரம்மம் இல்லை, நானும் பிரம்மம் என்பதை அறிந்து கொள்கிறான். எல்லாம் பிரம்மமாக ஆகிறது என்று அறிந்து கொள்கிறான். அதன் மூலம் அவன் மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இங்க. அப்போ இருக்கிறதுலே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பக்திங்கிறது உயர்ந்தது. அந்த பக்தி தான் ஒரு சாதனம், இந்த மோட்சத்திற்கு சாதனம் பக்தி. அதனால அது பகவத்கீதையோட சாரம். அது பகவத்கீதையோட சாரம் அதன் அந்த மோட்சங்கிறத காட்டுவதற்கு ஒரு பாதையை கொடுக்கக்கூடியது, அதை பின்பற்ற வேண்டும்ங்கிறத இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு. அதனால ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கை மாதிரி வைக்கிறார். அதுனா சர்வஸ்ய கீதா சாஸ்திரஸ்ய சாரபூதா அர்த்தா. கீதா சாஸ்திரம் எது இருக்கோ, இந்த 700 ஸ்லோகம் இருக்கிறதே, சர்வஸ்ய கீதா சாஸ்திரஸ்ய சாரபூதா அப்படிங்கிற இந்த 700 ஸ்லோகங்களுக்கும் உண்டான சாரமான ஒன்றை சொல்லுகிறேன். அது சொல்லப்பட்டிருக்கு அடுத்த ஸ்லோகத்தில். கீதா சாஸ்திரஸ்ய சாரபூதா அர்த்தா. அது எதற்காக இருக்கு அப்படின்னா, ஒரு மனிதனை மோட்சத்திற்கு அழைத்து செல்வதற்காக இருக்கிறது. நிஸ்ரேயசார்த்தா. நிஸ்ரேயசம்னா மோட்சம். அந்த மோட்சத்திற்கு அழைத்து செல்வதற்காக இருக்கிறது. அப்படிப்பட்டது இந்த அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அதை எதற்காக சொல்கிறார் அப்படின்னா, மனிதர்கள் அதை பின்பற்ற வேண்டும், அனுஷ்டேயத்வேனு, அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல சமுச்சித்ய உச்சியத்தே, இந்த இடத்துல அதை சேர்த்து சொல்கிறார் அப்படிங்கிறார். அது என்ன, எதை பின்பற்றினால் அந்த மோட்சத்தை அடைந்து விட முடியுமோ அதை இந்த இடத்துல சொல்கிறார். அது உபதேசம், ஒரு பெரிய உபதேசம். அது அந்த உபதேசம் இந்த இடத்துல சொல்ல போறார். மத்கர்ம கிருத் மத்பரமோ மத்பக்தா சங்கவர்ஜிதா நிர்வைரஹா சர்வபூதேஷு யஹா சஹா மாமேதி பாண்டவ. ஓ பாண்டவா, ஓ அர்ஜுனா, அவன் என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்றார். அவன் என்னையே அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டார். யார் அப்படின்னா, இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லணும். இப்படிப்பட்டவன் என்னை அடைகிறான். யார் அடைகிறான் அப்படின்னா, மத்கர்ம கிருத், அவன் என்னை அடைகிறான். மத் பரமஹா, அவன் என்னை அடைகிறான். மத் பக்தஹா, என்னை அடைகிறான். சங்க வர்ஜிதஹா சர்வபூதேஷு நிர்வைரஹா, அவன் என்னை அடைகிறான். இப்படிப்பட்டவனாக யார் இருக்கிறானோ அவன் என்னை அடைகிறான். இப்போ இப்படிப்பட்டவன்கிறத ஒவ்வொன்றையும் டெஃபினேஷன் கொடுக்கணும். இப்போ மத்கர்ம கிருத்து அப்படின்னா யாரு? என்னுடைய செயல்களை செய்பவன் மத்கர்ம கிருத். கர்ம கிருத், கர்மன்னா தெரியும் எல்லாருக்கும், செயல்கள் அப்படின்னு அர்த்தம். கர்மங்கள்ல 2 விதமான கர்மங்கள் இருக்கு, விஹித கர்மம், நிஷித்த கர்மம் அப்படின்னு. நிஷித்த கர்மத்தை செய்பவன் எப்போதுமே இறைவனை அடைய முடியாது. நிஷித்த கர்மம்னா எதெல்லாம் தடை செய்யப்பட்டதோ, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருந்ததோ அதை செய்பவன் எப்படியும் புண்ணியமே பெற முடியாது, பாபத்துக்கு தான் போகணும். அவன் எப்படி அந்த புண்ணியத்தையும் பாபத்தையும் கடந்து செல்ல முடியும்? அதனால நிஷித்த கர்மத்தை செய்பவனால் இறைவனை அடைய முடியாது. அப்போ விஹித கர்மத்தை செய்பவனால் தான் அடைய முடியும். இப்போ விஹித கர்மம்னா எதை செய்ய வேண்டும்னு ஒருவனுக்கு கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்பவனால் தான் இறைவனை அடைய முடியும். கடமைங்கிறது தனிப்பட்டவனுடைய கடமையாக இல்லாம். அதனால இந்த இடத்துல சொல்லியிருக்கிற மத்கர்ம கிருத்தை, எனக்காக யார் செயல்களை செய்கிறானோ அவன்தான் இறைவனை அடைகிறான். மாமேதி, அவன் என்னை அடைகிறான் அப்படிங்கிறார். மத்கர்ம கிருத், மதர்த்தம் கர்ம மத்கர்ம, எனக்காக எந்த கர்மங்கள் செய்யப்படுகிறதோ அதுதான் அந்த மனிதன். அதை செய்கின்ற மனிதன் மத்கர்ம கிருத்து. அவன் மதர்த்தம் கர்ம வேதவிகிதம் கரோதி மத்கர்ம கிருத்து. ஒருவன் செயல்களை செய்கிறான்னு வச்சுப்போம், தர்ம காரியங்களை செய்கிறான். எதுக்காக? புண்ணியங்களை பெற வேண்டும். புண்ணியங்களை பெற்று சொர்க்கத்துக்கு போகணும், இல்லை அந்த பலன் வரணும், இந்த பலன் வரணும், எதையோ நினைத்து கொண்டு எந்த பலன் வரணுங்கிறதுக்காக ஒரு புண்ணிய காரியங்கள் செய்தால் அது அந்த பலனுக்காக இருக்கிறதே தவிர, பலனுக்காக செய்கிறானே, பலனை எதிர்பார்த்து செய்கிறானே தவிர ஈஸ்வரனை, இறைவனை எதிர்பார்த்து செய்யலை. அது இறைவனுக்காக செய்தது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டார் இந்த இடத்துல. ஸ்வர்காதி காமனாயாம் சத்யாம் கதம் ஏவம் இதி நைத்யாக அப்படின்னு சொல்லிட்டார். ஒருவனுக்கு இந்த ஆசைகள் இருக்க, சொர்க்கத்துக்கு போக வேண்டும்ங்கிறதுக்காக நினைத்து கொண்டு எந்த செயல்களை எல்லாம் செய்கிறானோ அவன் மத்கர்ம கிருத்தாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார்.
இப்போ அதுக்கப்புறம் மத்பரமாக அவன் செய்கிறானே செயல்கள் என்னையே கடைசி கோலாக நினைத்து கொண்டு என்னையே லட்சியமாக வைத்து கொண்டு செய்ய வேண்டும். சாதாரணமாக மனிதர்கள்லாம் ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறார்கள். ஆஃபீஸில் எம்ப்ளாயர் இருக்கிறார், நமக்கு அவருக்கு கீழே இருந்து நம்ம வேலை செய்கிறோம். செய்கிற செயல்லாம் அவர் சொல்கிறபடி செய்து முடித்து விட்டு நம்ம வந்துடுறோம். கடைசியில் அந்த எம்ப்ளாயருடைய ஒன்றா இன்னும் நினச்சி செய்கிறது இல்லை. ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட்ன்றது நம்ம போயிடுறோம், நம்மளுடைய வீடு இருக்கிறது, நாம் எங்கேயோ போகிறோம், அவர் எங்கேயோ போயிடுறார். அப்படின்னா இந்த செஞ்ச செயல்கள்லாம் அவரை லட்சியமாக வைத்து கொண்டு செய்ததாக ஆக முடியாது. நமக்கு ஏதோ வருமானம் வருகிறதுங்கிறதுனால செயல் செய்து விட்டோம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைவனுக்காக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நாம் செயல்களை செய்கிறோம், கடைசியில் அந்த இறைவனே கதி என்று நினைத்து கொண்டு செய்ய வேண்டும். இந்த உடல் போன பிறகு நாம் அந்த இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்ய வேண்டும். அதுக்கு தான் மத்பரமஹா அப்படிங்கிறார். ஒரு பிருத்யன், பிருத்யன் வேலைக்காரன், பிருத்யஹா கரோதி சுவாமி கர்ம. அந்த பிருத்யன் செயல், அந்த வேலையாள் தன்னுடைய எம்ப்ளாயருடைய செயல்களை கர்மங்களை செய்கிறான். ஆனால் அவனுக்கு எப்படி மனசு இருக்கு அப்படின்னா, ஆத்மனஹா பரமா கத்தவ்யா கதிஹீதி ந, தான் தன்னுடைய பிரேத்தியன் ஒரு வார்த்தை போட்டிருக்கார். இந்த உடல் போன பிறகு தான் அந்த தன்னுடைய எம்ப்ளாயரையே அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் செயல்களை செய்வது இல்லை. ஆனால் இந்த பக்தன் இருக்கிறானே, அயம் து மத்கர்ம கிருத்து, எனக்காக செயல்களை செய்கிறானே, அவன் மாமேவ பரமாம் கதிம் பிரதிபத்யதே, என்னையே பரமாம் கதி உயர்ந்த கதி என்று எண்ணிக்கொண்டு, நானே கடைசி அவனுக்கு லட்சியம் என்று எண்ணிக்கொண்டு செயல்களை செய்கிறான். இந்த உடல் விழுந்த பிறகு அவன் என்னையே அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டு செய்கிறான். அகம் பரமஹா பராகதிஹி யஸ்ய, நான் உயர்ந்த லட்சியமாக யாருக்கு இருக்கிறேனோ அவன்தான் மத்பரமகான்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தன் இறைவனையே லட்சியமாக கொண்டிருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் நான் எப்போது அந்த இறைவனை அடைவேன், எப்போது அடைவேன், எப்போது அடைவேன், அவருக்காகவே செயல்களை செய்கிறேன். நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் அவரது திருவடிகளிலே சமர்ப்பணம் செய்கிறேன். அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே செய்யக்கூடியவன் அவன்தான் மத்பரமஹா அப்படின்னு சொல்றார். ததா மத் பக்தஹா அப்படிங்கிறார். மத் பக்தன், என்னுடைய பக்தனாக இருந்து கொண்டு, மாமேவ சர்வ பிரகாரைஹி சர்வாத்மனா சர்வோத்சாகேன பஜதே இதி மத் பக்தஹா, என்னையே எல்லா வழிகளிலும், எல்லா வகைகளிலும், எல்லா முறைகளிலும் எவ்வளவோ உற்சாகத்துடன் சேவைகளை செய்பவனுக்கு மத் பக்தன் என்று பெயர். அப்படிப்பட்டவனாக இருப்பவன் என்னை அடைகிறான். எனக்கு பக்தனாக இருப்பவன் அந்த உயர்ந்த நிலையில் என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார். எனக்கு பக்தனாக இருப்பவன் அடைகிறான் அப்படின்னா, எனக்கு பக்தனாக இருப்பவன் மற்றவர்களுக்கு பக்தனாக இருக்க முடியாது, மற்றவற்றை விரும்பக்கூடாது. இறைவன் மீது 99% இருக்கு, 1% மட்டும் எனக்கு மற்றது வேணும் அப்படின்னு நினைச்சா முடியாது. அப்போ மற்றவற்றில் ஒரு துளி கூட ஒரு அட்டாச்மெண்ட், அந்த பற்று என்பது இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ சங்கவர்ஜிதகான்னு அதனால தான் அந்த இடத்துல சொன்னார். சங்கவர்ஜிதகா, மற்றவற்றில் எந்த ஒரு பற்றும் இல்லாமல், தன்னுடைய பற்று மற்றவற்றில் பற்று போனால் இறைவனிடம் தன்னால் ஒரு பற்று வந்துவிடும். சங்கவர்ஜிதகான்னு அதனால தான் சொன்னார். இந்த மற்ற எந்த ஒரு பொருளிலும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்து என்னுடைய பக்தனாக யார் இருக்கிறானோ, சரி பற்று இல்லாமல் இருக்கலாம் பரவாயில்ல, வெறுப்பு வந்து எடுத்துன, வெறுப்பும் இருக்கக்கூடாது, மற்றவற்றில் விருப்பமும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. அதனால அதையும் சொல்றாரு இங்க, சர்வபூதேஷு நிர்வைரகா, இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல், அதையும் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. அதனால தான் அப்படிப்பட்ட சத்ரு ஒரு பற்று இல்லாமல், எதுலெல்லாம் பற்று இல்லாமல் இருக்கணும், தன புத்திர மித்திர களத்திர பந்து வர்க்கேஷு, தனத்திலோ செல்வத்திலோ உற்றார் உறவினர்களிலோ
நண்பர்களிலோ இவர்கள் எதிலுமே ஒரு பற்று இல்லாமல் இருக்க வேண்டும், என்னிடம் மட்டுமே பற்றுள்ளவனாக இருக்க வேண்டும். அதே போன்று நிர்வைரகா அப்படின்னு சொல்ற சர்வபூதேஷு இருக்கக்கூடியவர் எல்லாரிடமும் துளி கூட ஒரு வெறுப்பு இல்லாமல், ஒரு குரோதம் இல்லாமல், உண்மையாகவே ஒரு எதிரி இருக்கான்னு வச்சுப்போம். அப்படி எதிரின்னா நமக்கு ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்தவனாக இருக்கிறான், கொடுக்க வருகிறான்னு வச்சுப்போம். அப்படி கஷ்டத்தை கொடுப்பவனிடம் கூட ஒரு துளியும் ஒரு கோபம் இல்லாமல் இருக்கணுமா. அத்தியந்த அபகார பிரவருத்தேஷு அப்படி அப்படின்னு எழுதுறார் ஆச்சாரியர். ரொம்ப ஒரு அபகாரம் செய்ய வருகிறான், எனக்கு ஒரு துக்கத்தை கொடுக்க வருகிறான், அவனிடம் கூட ஆத்மனஹா சத்ருபாவர்ஹிதா, அவனிடமும் கூட சத்ருபாவம் இல்லாமல் ஒரு எதிரியாக அவனை பார்க்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவன், எல்லோரையும் சமமாக காண்பவன், சர்வபூதேஷு நிர்வைரகாயா சகா மாமேதி, அப்படி இருக்கக்கூடிய ஒரு பக்தன், ஈதிருஷா மத் பக்தா மாமேதி, என்னை அடைகிறான். என்னை அடைவதற்கு வேறு வழியே கிடையாது. ந அந்யாகதிஹி காச்சித் பவதி, என்னை அடைவதற்கு வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. அப்போ என்னை அடைவதற்கு ஒரே வழி அனன்யா பக்திஹி, என்னையே அடைய வேண்டும் என்று எண்ணும் அந்த ஒரு எண்ணம், என்னுடைய செயல்களை மட்டுமே நினைத்து கொண்டு செய்வது, என்னையே அடைய வேண்டும் என்று மனதிலே ஒரு சங்கல்பம், மற்றவற்றில் பற்றில்லாமல் இருப்பது, எல்லோரையும் சமமாக பார்ப்பது, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருப்பவன் மட்டுமே என்னை அடைய முடியும், வேறு வழி இல்லை. ந அந்யாகதிஹி அப்படின்னு சொல்லிட்டார். இதுதான் நீ கேட்ட உபதேசம், நான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி கீதா சாஸ்திரத்தை சொல்லி முடிக்கிறார். இதோட இந்த விஸ்வரூபதரிசனம்ங்கிறது முடிகிறது அத்தியாயம். இதுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி ஒன்று கேட்க போகிறோம். மத்கர்ம கிருத் அப்படின்னு சொல்லியாச்சு, என்னுடைய செயல்களை செய் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. மத்கர்ம அப்படின்னா என் கர்மங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் யாருன்னு இப்போ கேட்க போகிறோம். நீங்கள் நான் சொல்கிறீர்களே, இந்த உருவத்துடன் கூடியவர் நீங்களா, உருவத்தை தாண்டி ஒருவராக ஆத்மா பரமாத்மான்னு ஒன்று சொல்கிறீர்களா அவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க போகிறான். அதுதான் பக்தி யோகம்ங்கிற அடுத்த ஒரு அத்தியாயமாக வரப்போகிறது. அதை அடுத்த ஒரு வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.